இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல் உங்களுடைய சப்போர்ட் கார்டு எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாமா அப்படின்ட்டு. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறதுனா உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஆனால் சில இயற்கை குளியல் பொடிகள் அது கலந்துருக்கும். அந்த மாதிரி கலந்து குளிக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெறும் மஞ்சளை மட்டும் அரைச்சி உடம்பு முழுக்க தேய்ச்சி குளித்தோம்னா அது கண்டிப்பாக அது மஞ்சள் நிறமாக இருக்கும். ஆனால் நல்ல விஷயந்தான், அது ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். ஆனாலும் அது கலரு மஞ்சளாக மாறிடும். ஆனால் பெண்கள் அதை முகத்தில் பயன்படுத்தும் போது ரொம்ப நல்லது. ஆண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வேண்டியது கிடையாது. என்னதான் ஆன்டிபயோட்டிக்காக இருந்தாலும் ஆண்கள் பயன்படுத்த வேண்டாம், பெண்கள் பயன்படுத்தலாம். என்னென்னா முகத்தில் இந்த முளைக்கிற அந்த சின்ன சின்ன முடிகள்லாம் இருக்கு இல்லையா, ரோமங்கள் பிரச்சனைகள்லாம், அப்போ மீசை மாதிரி இந்த பகுதிகளில் சில அந்த மறு இந்த மாதிரிலாம் வரும்போது பெண்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். மஞ்சள் எவ்வளோ முகத்தில் தேய்ச்சி குளிக்கிறாங்களோ கண்டிப்பாக நல்லது. கை கால்களுக்கும் கூட பயன்படுத்தலாம், கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஆண்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வேண்டாம். மஞ்சள் தேய்ச்சி குளித்தா ஆண்களுக்கு அந்த கையில் காலில் முகத்தில் வர ரோமங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் இயற்கையான குளியல் பொடிகளை கலந்து வந்திருந்தால் பயன்படுத்திங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் வெறும் மஞ்சளை மட்டும் தேய்ச்சி குளிக்கிறது ஆண்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. பெண்கள் கண்டிப்பாக குளிக்கலாம். குழந்தைகளுக்கு அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம், ஆண் குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.